வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் யமஹாவோட ரேசிங் ஈவெண்ட்டு தான் வந்திருக்கேன். கால் ஆஃப் த ப்ளூ. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு கேடிஎம் ரேசிங் ஈவெண்ட் போயிருந்தோம். அதோட வீடியோ மேலே வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி யமஹாவோட கால் ஆஃப் த ப்ளூ ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர். ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சு. 2 பாஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று மீடியாவுக்கு, இன்னொன்று ரைடருக்கு. நான் ரைடு பண்ண போகிறேன். ஸோ போன வருஷமும் ரைட் பண்ணியிருந்தோம். அதோட வீடியோவும் மேலே ஐகார்டில் வரும், பார்த்துக்கோங்க. இந்த வருஷமும் ரைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வருஷம் என்னென்ன பைக்ஸ் இருக்குதுன்னு தெரில ரைடிங்க்கு. நம்ம போய் ரைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உள்ளே உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு காமிக்கிறோம், வாங்க போகலாம். இங்கே டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா MT-03 R3 2 வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. MT-03 பார்த்தீங்கன்னா பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது உட்காந்து பார்க்குறதுக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான குஷன் கொடுக்குற சீட்டு. வண்டி ரொம்ப லைட் வெயிட், ஒய்டான ஹேண்டில் பார் இருக்குது. இதோட எக்ஸோரூம் ப்ரைஸ் சென்னையில் பார்த்தீங்கன்னா 4,60,000. எஸ், ப்ரைஸ் கொஞ்சம் பிட் ஹை. R3யோட எக்ஸோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,65,000. ரெண்டு வண்டியும் கம்பேர் பண்ணும்போது வெறும் 5,000 தான் டிஃப்ரென்ஸ். ஸோ நான் இதில் உட்காந்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரி பாருங்க, கிரவுண்ட் கிளியரன்ஸும் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது வண்டி. கிளச்சும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இது ஓட்டுறதுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். அப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம R3 பார்க்கலாம். இதான் R3 நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே அப்போ மார்க்கெட்டில் இருந்துச்சு. நான் அதோட ரிவ்யூ நிறையா போட்டிருக்கேன், நீங்கள் அதுவும் பாருங்கள். ஓனர்ஷிப் ரிவ்யூவும் பண்ணியிருக்கேன், ரைடு ரிவ்யூவும் பண்ணியிருக்கேன் பழைய மாடலில். பட் புது மாடலில் நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்திருக்கு. அப்புறம் இந்த ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா இது R1ல் இருக்கும் பார்த்தீங்களா, R1Mல இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு டைப் ஹேண்டில் பார். கிளிப் ஆன் ஹேண்டில் பார் பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது இந்த ஹேண்டில் பார். மற்றபடி என்ஜின் பார்த்தீங்கன்னா E5 அண்ட் E10 2 ஃபுயலும் இது சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்ஜின் BS6 கம்ப்ளைண்ட் என்ஜின். இந்த பக்கம் எக்ஸாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்டில் ஒன்றும் எனக்கு பெருசாக சேஞ்ச் பண்ண மாதிரி தெரில. அதே மாதிரி எக்ஸாஸ்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஃபேரிங் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட் செக்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஃபுல்லி LED. இங்கே ரேமர் இன்டேக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பட் இது டம்மி, உள்ளே ஒன்றும் இல்லை. எஸ், அப்புறம் அப்சைட் டவுன் ஃபோக் கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி கன்வென்ஷனல் ஃபோக் இருந்தது பழைய மாடலில். இதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் R3 நிறையா பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில். ஸோ இதுவும் ரைட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கல. கிடச்சிதுன்னா நம்ம இது ரைட் பண்ணோம். பட் இந்த டைல் செக்ஷன் மட்டும் அதே மாதிரியான சீட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒன்றும் பெருசாக அவங்க சேஞ்ச் பண்ணல. நோ கிராப் ரெயில். வண்டி ரொம்ப பின்னாடி பார்க்கும்போது ரொம்ப நேக்கடாக இருக்குது. ஆல்ரைட் காய்ஸ், ஸோ வந்ததுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா 2 பைக் தான். ஸோ காய்ஸ், கியர் அப் பண்ணியாச்சு. இப்போ ட்ராக்கில் ரைட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக என்ன வெஹிக்கிள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரில. எதர் R15 இல்லைனா MT-15 கொடுப்பாங்க. அது நாங்கள் ட்ராக்கில் ரைட் பண்ண போகிறோம். ட்ராக்கில் GoPro யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பைக்கில் மவுண்ட் பண்ணியிருக்கலான்னு சொல்கிறாங்க. பட் பைக்கில் மவுண்ட் இருக்கா என்னன்னு தெரில. மவுண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். பட் இந்த ட்ராக் என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலாக ரேசிங் நாங்கள் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஈவெண்ட் போயிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரேசிங் ஈவெண்ட். இது ரேசிங் இல்லை, ஜஸ்ட் ட்ராக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கால் ஆஃப் த ப்ளூ அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, முன்னாடி ஒரு மார்ஷல் போவாங்க, பின்னாடியும் மார்ஷல் வருவாங்க. முன்னாடி லீடு எடுக்கிறவர் எவ்வளோ ஸ்பீடு போகிறாரோ அந்த ஸ்பீடு தான் நாங்கள் மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு ஃபன் ரைடு அப்படிங்கிறத தவிர ஒரு நல்ல ஒரு ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ் ரைடாக இருக்க போகுது. இந்த பைக் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதான் நம்ம இப்போ ரைட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி R15 நமக்கு கிடைக்கல, MT-15 தான் கிடச்சிருக்கு. ஏன்னா R15 பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று தான் இருக்குது, கம்பெனி பைக். இது மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதை தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி ரைடர்ஸ்க்கு. என்ன மாதிரியான ப்ரீஃபிங்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான ஹெல்மெட்டு நீங்கள் வாங்கணும், ஹெல்மெட் எப்படி சூஸ் பண்ணணும், அப்புறம் ஹெல்மெட்டில் என்னென்னலாம் மேண்டட்ரியாக இருக்கணும் ட்ராக்கில் ரைட் பண்ணுறதுக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் D ரிங் அப்படின்னு ஒன்று இருக்கணும். அதுக்கப்புறம் இதை இங்கே ஒரு பட்டன், ரெட் கலர் பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனும் இருக்கணும். தென் ஹெல்மெட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட க்ரௌனோட சைஸில் இருக்கணும். அது இது பார்த்திங்கன்னா அந்த ஹெல்மெட் தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இது ஒரு MT ஹெல்மெட், டாட் சர்டிஃபைடு, ECE சர்டிஃபைடு. இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கணும் ஹெல்மெட் ட்ராக்கில் ரைட் பண்ணுறதுக்கு. கம்பல்சரியாக இந்த டபுள் D ரிங் போட்டிருக்கணும். இந்த பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரைடிங் சூட்டு. ஸோ இது Yamahaவே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. என்கிட்ட ஒரு ஃபுல் காண்ட்லெட் க்ளோ இருந்தது, அதனால் இதை நான் எடுத்துக்கிட்டேன். பட் Yamahaவே க்ளவுஸும் கொடுக்குறாங்க.
ப்ளஸ் என்னென்னா எப்படிலாம் ரைட் பண்ணணும், எங்கெங்கே பிரேக் பண்ணணும், எங்கே பார்க்கணும், எப்படி டேர்ன் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க. டூஸ் அண்ட் டோன்ட் டூஸ் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது. ரொம்ப கிளியராக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இந்த ரைடை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரேசராக ஆகணும் அப்படின்னு சொன்னால் உள்ளே வந்து யார் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களோ நீங்கள் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்களும் ஒரு ரேசராக ஆகலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டை பொறுத்த அளவுக்கு Yamaha வந்து எஸ்பெஷலி ஃபார் கஸ்டமர்ஸ்க்கு வந்து இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ராக்கில் ரைட் பண்ணுறதுக்கு உண்டான என்ஜின் ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே உங்களோட வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போட்டு கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் கூட. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக் எம்டி ஆகிடுச்சு. இப்போ வந்து லஞ்ச் டைம். நாங்கள் வந்து ரைட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இனிமேல் வந்துட்டு அடுத்த பேட்ச் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரைட் பண்ணுவாங்க. இதில் ட்ராக் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு MT-15 கிடச்சிது. வண்டி ரொம்ப நல்லா இருந்தது. ட்ராக்கில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நிம்பிளாக இருந்தது. ஆல்ரைட் கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ட்ராக்கை பற்றின இன்ஃபர்மேஷன், எப்படி ரைட் பண்ணணும், இந்த ட்ராக் வந்து எப்படி இருக்கும், அதோட மேப், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராமை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இன்ஸ்டன்ட் அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. பாய் பாய்.